Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. At காட்டுப்பாக்கம் போரூர். இப்போ லண்டனுக்கு ஓடி போன ரத்தீஷ் பையன் 30 வயசு பேண்ட் சரியா இடுப்புல போட தெரியாது. 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்கானுங்க. எவ்வளவுக்கு? 300 கோடி. எல்லா உதயநிதியோட நண்பன், வேற எந்த தகுதியும் இல்லை. உதயநிதி அவரு கோலி கொண்டு விளையாட நண்பன். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்குல்ல, இது பூரா பட்டேல் கம்பெனி செய்யறானுங்க. ஏன் தமிழ்நாட்டில் எந்த பொட்டேலும் இல்லையா? குஜராத்திலிருந்து வருகிற இது பாதாள சாக்கடை ப்ராஜெக்ட் யார் செய்யறா? தமிழ்நாடு முழுக்க. குஜராத்திலிருந்து வந்து பட்டேல் கம்பெனி தான் பண்றான். ராமஜெயத்துடைய குடோனை தினத்தந்தி 50 லட்சம் ரூபாய்க்கு விளம்பர பாக்கிக்காக ஒரு குடோனை எழுதி வாங்கி திருப்பூர் கோர்ட்டுக்கு பின்னாடி, அதான் இன்னைக்கு தினத்தந்தி ஆபீஸ். இவ்வளவு புள்ளி வருது எவங்க சொல்லுவாங்க உலகத்துல? நான் தாங்க சொல்ல முடியும். 50 லட்சம் கோடி. அவன் இந்தியா பூரா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கும் மேற்பட்ட ஐஜிக்கள், டிஐஜிக்கள், எஸ்பிக்கள், ஏடிஜிபிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இது போலி பத்திர ஊழல். எப்படி சாத்தியம்? அரசு ஒரிஜினல் பத்திரத்தை கண்டுபிடிக்க முடியல. ஒரிஜினல் பத்திரத்தை கண்டுபிடிக்க, எது ஒரிஜினல் டூப்ளிகேட்? ஒரிஜினல் நல்லா இருக்கு சார், எது போலி? ஜெகத்ரட்சன் அக்கார்டு டிஸ்டிலரிஸ், டிஆர் பாலு கிங் டிஸ்டிலரிஸ், இந்த திமுகவுக்கு ஆதரவான சாராய ஃபேக்டரியிலிருந்து அரசு கணக்கு போகாம சாராய ஃபேக்டரி எங்க டாஸ்மார்க்கு போய் அது அப்படியே தேர்தல் நிதியாக வந்து வேற எதுவுமே இல்லை. 99 சீட் எப்படி கிடைச்சிது? 10 சீட்டு மாதிரி தான் பல சீட்டு கிடைச்சிது. அப்போ இப்போ நேராக போய் பிஜேபி காலில் மன்றாடுவதற்கு போயிருக்காரு. ஏன்னா தன்னுடைய மகனை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சலான்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ ரத்தீஷ் சிக்கினால் என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ அப்படி எடுக்கவே முடியாத அளவுக்கு நேராக துபாய் போய் என்ன பண்ணிட்டாரு? லேப்டாப்புக்கு நம்பர் வச்சுருப்பாரு, செல்ஃபோனு 3-4 செல்ஃபோனு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் அழிச்சிட்டார். இனி ஐபி, ரா, எஃப்இஐ எங்க அமெரிக்கன் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவனே வந்தால் எடுக்க முடியாது. வணக்கம், நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் வந்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சில டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சப்ளை பண்ற சரக்கு நிறுவனங்களையும் வந்து தொடர்ந்து ரெய்டு அடிச்சாங்க இடி. ஸோ இதில் வந்து பல ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல். விசாகனுடைய வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிழிந்த நிலையில் வாட்ஸ்அப் சேட்டில் வந்து இருக்கிற ஒரு சேட்டிங்லாம் வந்து கிழிஞ்சு கிடக்கு. அதில் பிரதர்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ரத்தீஷ் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் வந்து இருக்கு. அப்படிங்கிற இதில் அந்த தொடர்பை பயன்படுத்தி இடி போய் அவங்க வீட்டை சர்ச் பண்ண போனாங்க. ஆனால் வீடுலாம் வந்து பூட்டி இருக்கு. ஏன் அந்த ஈடியோடைய ரெய்டை வந்து எதிர்கொள்ள தயங்குகிறார்? இல்லைங்க, இப்போ விசாகனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குரூப் 1 அதிகாரி. ஐஏஎஸ் அதிகாரிகளை விட ஊழல் செய்வதற்கு அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருப்பது இந்த குரூப் 1 அதிகாரிகள் தான். குரூப் 1 அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசால் டிஎன்பிசி. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த விசாக பரமக்குடி சொந்த ஊர், மதுரையில் படிக்கிறாரு. மதுரையில் ஆர்விஎஸ் கல்லூரியில் படித்து இப்போ கல்லூரி நியூ காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அப்போ அந்த காலத்தில் திருமணம் பண்ணுறாரு. ஒரு மனைவி டைவர்ஸ் ஆகுது. 2வது திருமணம் பண்ணுறாரு. அதன் பிறகு தான் இந்த குரூப் 1ல் பாஸ் ஆகி அதிகாரியாக வர்றாரு. ஓகே. திண்டுக்கல்லில் கலெக்டராக இருக்கும்போது இவர் மேல் நிறைய புகார், நிறைய அரசு நிலங்களை தன்னுடைய பினாமிகளுக்கு பட்டா போட்டாருலாம் புகார் இருக்குது இவர் மேலே. ஓகே. இந்த அதிகாரி தான் நமக்கு லாய்க்குன்னு திமுக அரசு டாஸ்மார்க்கில் உட்கார வைக்குது. டாஸ்மார்க்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா 50,000 கோடி ரூபாய் வியாபாரம். டாஸ்மார்க்கில் 50,000 சாராய ஆலைகள். இந்த சாராய ஆலைகள் பூராமே பெரும்பான்மையாக திமுகவுக்கு ஆதரவான ஆலைகளிலும் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறது. உளியன் ஓசை தயாரிப்பாளர் கருணாநிதி ஆசைப்பட்டாருன்னு உளியன் ஓசை படம் எடுத்தார். அவர் தான் டிஎம் ஜெயமுருகன். இன்னைக்கு பெரும்பான்மையான சாராய விஸ்கி, ரம், பீர், பிராந்தி எல்லாம் அதிகமா தயாராகுது டிஎம் ஜெயமுருகன் கம்பெனி தான். ஓகே. அப்போ அதே போல திமுகவுக்கு நெருக்கமானவர் ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு, இவர்கள் கம்பெனியில் தான் அதிகமாக பர்ச்சேஸ். ஓகே. ஏன் பர்ச்சேஸ்? திமுக ஆட்சி வந்த பிறகு இவங்க கம்பெனில இருந்து அதிக பர்ச்சேஸ். இல்ல எந்த ஆட்சியா இருந்தாலும் அப்படி இல்ல எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்
ஜெயமுருகனது. அதிமுக வந்தா ஜெயலலிதா சசிகலா கம்பெனியும் ஒன்று வச்சிருக்கு, மிடாஸ் கோல்டு. மிடாஸ்னா குடி, எதை குடிக்கிறது? கோல்டு. அவங்க சரக்கு கோல்டு. மிடாஸ் கோல்டு, எப்படி பேர் பாருங்க. குடிகாரனுக்கு எவனுக்கு தெரியுமா அது? மிடாஸ் கோல்டு. தங்க தண்ணியை கரைச்சி கொடுக்குறாங்களாம் குடிக்க சொல்லி, போதையாருக்கு. அப்போ அதெல்லாம் நீங்க முதலமைச்சர் அலுவலகத்திலேயே முதலமைச்சருடைய வீட்டிலேயே சாராய ஃபேக்டரி வச்சுக்கிறது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான். மிடாஸ் கோல்டு அது ஒரு 10-20 ஃபேக்டரி இருக்கு. அப்போ இப்போ தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி வந்தா 2 தேர்தல் வருது. ஒன்று எம்பி எலெக்ஷனு, எம்எல்ஏ எலெக்ஷனு. லோக்கல் பாடி அங்கே உள்ளூரில் நடக்கிறது. அது அவன் முதல்ல கொள்ளையடிச்சு வச்சிருப்பான். வெட்டாத ரோடு, போடாத ஏரி, கம்மா கரைன்னு அவன் திருடுறதுக்காகவே தான் பேரூராட்சி தலைவராக வருவான். முதல்ல எல்லாம் என்ன நடந்துன்னா, நான் சொல்லுவேன் 40-50 வருஷம் முந்தி இந்த மக்கள் எவ்வளோ அப்பாவி மக்கள்னு பாருங்க. அப்போ டிவி வந்த புதுசுங்க. ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் பேரூராட்சி அலுவலகத்துக்கும் ஒரு டிவி கொடுப்பாங்க. அதாவது பேரூராட்சி இல்லை ஊராட்சி பகுதியில் பஞ்சாயத்து டிவி. கரெக்டாக சொன்னீங்க. பஞ்சாயத்து பிரச்சனை என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். இது மாதிரி சம்பவங்கள் நடந்தது 1008 சம்பவம். இந்த மக்கள் பாவம் புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். 2 நாள் 3 நாள் பார்த்துருப்பான். அடுத்த நாள் எங்க எடுத்துட்டு போயிடுவான், வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். கேரளாவா இருந்தா அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் மரத்தில் கட்டி வச்சிருவானுங்க. ஏன்டா மக்களுக்கு கொடுத்த அரசு டிவியை நீ ஏன்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு அடிச்சு கேட்பான். இப்போ அதெல்லாம் கேட்கறதுக்கு இவன் திராவிட ஆட்சி வந்த பிறகு ஒரு அதிகாரமிக்க ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. நீங்கள் இப்போ லண்டனுக்கு ஓடி போன ரத்தீஷ் பையன் 30 வயசு, பேண்ட் சரியாக இடுப்பில் போட தெரியாது. 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்கானுங்க. எவ்வளவுக்கு? 300 கோடிக்கு. எங்க ஈசிஆர்ல இது பிசினஸ் எதுவும் பண்றாரா என்னமோ? அதான் கள்ளக்கடத்தல் பிசினஸ், தங்கம் கடத்தல் பிசினஸ், வைரம் கடத்துறது, அப்புறம் பின்னாடனோட பிசினஸ். எல்லா உதயநிதியோட நண்பன், வேற எந்த தகுதியும் இல்லை. உதயநிதி அவரு கோலி கொண்டு விளையாட நண்பன். உதயநிதி விட்டு வேலைச்சேரியில் குடியிருந்தார்ல, அப்போ எகுத்த வீடு. அவங்க அப்பா ஐபியில் ஒரு அதிகாரி. இதுதான் இப்போ ஐபியில் ஒரு அதிகாரி. இந்த நட்பு தான், எகுத்த வீட்டு நட்பு தான். எவ்வளவு இன்னைக்கு? 3000 கோடி 4000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. சிஎம் உடைய போர்ட்டிகோல அவருடைய பிஎம்டபிள்யூ கார் நிற்குமா, எல்லாம் அதிகாரி பார்ப்பாங்கல்ல. அப்போ அத்தனை அமைச்சர்களும் லைசன்ஸ் ஒர்க். யாருக்கு சட்டவிரோதமாக கான்ட்ராக்ட் எடுக்கணுமோ 20% வேலை செஞ்சா போதும், 80% அடிச்சுட்டு போயிடலாம். 80% அந்த 20% வேலை ஒண்ணுமே இருக்காது. உள்ளாட்சி துறையில் என்ன நடக்குது? ஏங்க இந்த ஒரு வெள்ளம் வந்து திண்டிவனத்துக்கு பக்கத்துல ஒரு பாலம் என்னாச்சுன்னு தெரியுமா? பெஞ்சல் புயல்ல. என்ன பாலம் உண்மையாக காங்கிரீட் போர்டு கட்டினானுங்களா இல்ல அட்டைப்பெட்டியா பெட்டி ஓட்டினானுங்களா? 16 கோடி செலவு. 16 கோடி பாலம் என்ன மாவட்டத்துல. அந்த பாலம் என்னாச்சு? ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப இவனுக்கெல்லாம் 18-16 கோடிக்கு என்ன கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்புறமேலதான் பொதுப்பணித்துறை சார்பில் விளக்கம் கொடுக்கப்படுதுல்ல. இந்த பாலம் வந்து இவ்வளவு பெரிய வெள்ளத்தை தாங்கும்னு எதிர்பார்க்காம. அட்டைப்பட்டியில கட்டினா அப்புறம் பாலம் எப்படி வெள்ளத்தை தாங்கும்? ஏங்க கல்லணை கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 1000 வருஷத்துக்கு மேல. 2000 வருஷம். இன்னும் அது ஒண்ணுமே பண்ண முடியல. கல்லாறுன்னு ஊட்டிக்கு போற வழியில மேட்டுப்பாளையம் தாண்டி கல்லாறுன்னு ஒரு இடம் பிரிட்டிஷ்காரன் கட்டினான் ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி. அது சின்ன பாலம், உண்மைதான், திருப்பி வர முடியாது. அப்போ அது பக்கத்துலேயே நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு 2-வே பாலம், 2 போகலாம் வரலாம், பெரிய பாலம் கட்டிட்டான். கட்டி முடிஞ்ச பிறகு பழைய பாலம் எப்போ வேணால் இடிஞ்சு விழுந்துடும், அதில் ஆளு வேறு போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நிறைய வெடி மருந்தா ரப்பி. எதில்? பழைய பாலத்தில் ரப்பி அதை உடைச்சிருங்க, அதை யூஸ் பண்ணால் அதாவது ஆற்றுக்குள் விழுந்துருவான்னு அதில் வெடி மருந்து நிறைய வச்சு வெடிக்க வச்சாங்க. எந்த பாலம் விழுந்தது? புது பாலம் விழுந்துருச்சுங்க. நான் சிரிக்கிறதுல சொல்லலை. என்ன பாலம் விழுந்துருச்சு? வேண்டிய விஷயம் தான். புது பாலம் விழுந்துருச்சு, பழைய பாலம் அப்படியே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் புது பாலம் அப்படியே இருக்கு. சாரி, பழைய பாலம் அப்படியே இருக்கு. புது பாலம் இதுக்கு வச்ச வெளியில் அது விழுந்துருச்சு. இதுதான் நம்ம பார்ட்டிக்கு. இப்போ 20% தான் வேலை செய்யறது. சித்தான ஒரு அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பஸ் PRR
பஸ்ஸு போகிற இடத்துல போகிற ரோடு போடணும், மழைநீர் வடிகால் வாரியம், ஒன்றும் ஒரு வேலை செய்யலை. 20 பல 100 கோடி கொள்ளையடிக்கப்பட்டது. எல்லா ரத்தீஸுக்கு தான் வேலை. பிடபிள்யூ, ஹைவேஸ், இபி கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த சட்டவிரோத ஆட்கள் வருவாங்க, மார்வாடி. இந்த பயலுக்கு வந்து லஞ்சத்தை கொடுத்தா எடுத்து கொடுத்தது. ஏங்க, அதாவது தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி துறையில் அந்த அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் இருக்குல்ல, இது பூரா பட்டேல் கம்பெனி செய்கிறானுங்க. ஏன் தமிழ்நாட்டில் எந்த பொட்டேலும் இல்லையா? குஜராத்திலிருந்து வருகிற சாக்கடை, இது பாதாள சாக்கடை ப்ராஜெக்ட் யார் செய்கிறா? தமிழ்நாடு முழுக்க. குஜராத்திலிருந்து வந்து பட்டேல் கம்பெனி தான் பண்ணுறான். ஏன் தமிழ்நாட்டில் எந்த பொட்டேலும் இல்லையானா இருக்கான். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? இல்லைங்க, மக்கள் வரிப்பணங்க, மக்களுடைய வரிப்பணமா இல்லையா? அது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியும்? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டு வரி, நிலத்து வரி, சொத்து வரி, 1-2 சென்ட் வீடு வாங்குறதுங்கிறது எவ்வளவு கடுமையான வேலை தெரியுமா? நிறைய நடுத்தர மக்களுக்கு பெரிய கனவாவே இருக்கு. எல்லாம் ஹவுசிங் போர்டுல கூட இப்ப வீடு வாங்க முடியல. ஜி ஸ்கொயரு 4000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்களாம் கோயம்புத்தூர்ல. ஓகே, 15 நாள் வித்துருச்சு. 15 நாள்ல 4000 கோடி ரூபாய் வியாபாரம். அந்த வித்து கொடுத்தானுங்கள்ல யாரு? அந்த முகவர்கள், இடைத்தரகர்கள். ஆமா, எல்லாத்தையும் ஆஸ்திரேலியா டூர். எங்க? கங்காரோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஜி ஸ்கொயர் யாருது? ஜி ஸ்கொயரு மாப்பிள்ள சபரீசனது. அப்போ இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கும் முதல் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை? சம்பந்தமே இல்லைங்க. அதாவது எப்பவுமே நீங்க அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஜி ஸ்கொயர் பாலா, அவன் பேர் ராமஜெயம், அந்த ஓட்ட டிவி வித்துட்டு இருந்தா திருப்பூர்ல. எனக்கே தெரியும். நான் போய் 10,000 விளம்பரம்லாம் வாங்கியிருக்கேன். பழைய டிவி வித்துட்டு இருந்தது. ஆமா, நான் விளம்பரம் வாங்கியிருக்கேன் சார். அவங்க நான் எவனோ காது கொடுத்து தெருவில் பார்த்த கதையில நான் நேரடியே சொல்றேன். நீங்களே பிசினஸ் பண்ணி? ஆமா, திருப்பூர்ல பேபி எலக்ட்ரானிக்ஸ்னு ஓட்ட உடச்ச டிவி வித்துட்டு இருந்தார். அப்புறம் வரவு செலவு அங்க வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இவர் இன்னைக்கு எப்படி 5 லட்சம் கோடி வந்தது? ஜி ஸ்கொயர் இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டில். ஜி ஸ்கொயர் இல்லாத கர்நாடகாவில் இடமே இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா 4 மாநிலத்தில் ரிலேஷன் பண்ணக்கூடிய பல லட்சம் கோடி இந்த பாலால இப்ப வச்ச பேரு. ராமஜெயத்துக்கு எங்க இருந்தியா வந்தது? நீங்க திருப்பூர் போய் விசாரிங்க. குமரன் ரோட்ல பேபி எலக்ட்ரானிக்கல்ஸ் வாங்கின விலையோட தள்ளி விற்பார். வாங்கின விலையோட 1000 டிவி, 2000 டிவி, 3000 டிவி தான் விற்கிறது. ஏன்னா டிவி கம்பெனிக்கார விட கம்மியா விற்கிறது. விளம்பரம் தினத்தந்தியில, தினமலர்ல பக்கமா விளம்பரம். 50 லட்சம் ரூபாய் விளம்பரம் பாக்கி. ராமஜெயத்துடைய குடோனை தினத்தந்தி 50 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பாக்கிக்காக ஒரு குடோனை எழுதி வாங்கி திருப்பூர் கோர்ட்டுக்கு பின்னாடி, அதான் இன்னைக்கு தினத்தந்தி ஆபீஸ். இவ்வளவு புள்ளி வருது எவங்க சொல்லுவான் உலகத்துல? நான் தாங்க சொல்ல முடியும். இந்த ஜி ஸ்கொயர் பாலாவுடைய சொத்தை தினத்தந்தி விளம்பரம் 50 லட்சம் ரூபாய் பாக்கின்னு அவன் குடோனை எழுதி வாங்கி இப்ப திருப்பூர், அதான் தினத்தந்தி ஆபீஸ், பிராசர் வீதியில திருப்பூர்ல, நேரா தாலுகா ஆபீஸுக்கு பின்னாடி. அப்போ இந்த எப்படி இவர்களால் பல லட்சம் கோடிய கொள்ளையடிக்க முடிகிறது? ரத்தீஸு அனைத்து அமைச்சர்களும் அனைத்து செயலாளர்களும் ரத்தீஸு போனால் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்? உதயநிதியுடைய நண்பர், உதயநிதி துணை முதலமைச்சர், அவ்வளோ பெரிய அதிகார மையமாக வளர்ந்துட்டாரு. 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்காருங்க. 300 கோடிக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு 3 சென்ட் வாங்க முடியலங்க நடுத்தர மக்களால். இது எப்படி சாத்தியம்? பேண்ட்டை முழுசா இடுப்பில் போட தெரியாத ஒரு 27, 26 வயசு பையன், அவங்க அண்ணன் தான் சர்வீஸ் கண்ட்ரோல் ரூம் டிசியா இருக்கார். இது எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்போ பல கோடி ரூபாய் ஊழல்ல ரத்தீஸை இப்போ வருமான வரித்துறை தேடுது. விசாக சாராய வருமானத்தில் வரக்கூடிய பணங்களை அத்தனையுமே தேர்தலுக்கு முடக்கி வச்சிருக்கார். நீங்க மேகநாதன் ஒரு பன்னாரியம்மன் சுகர்ல சாதாரண நபர், மேகநாதன் ஜெயந்தி, இன்னைக்கு அவங்க 1000 கோடி ரூபாய் சொத்து, ஒரு பெரிய கார்ட்டூன் ஃபேக்டரியை வச்சிருக்காரு. நீங்க ஏதோ உழைச்சு ஏதோ என்ன உழைக்கிறதுன்னு கேளுங்க. நீங்க இந்த சாராய ஃபேக்டரிக்கு அரசுக்கும்
மது ஆலை சம்பந்தமான மூலப்பொருள் தயாரிப்பாளர் யாரு? மேகநாதன். இது சாதாரண நபர். கார்ட்டூன் பாக்ஸ் அவர் தான் சப்ளை, அரசுக்கு அவர் தான் சப்ளை, தனியாருக்கும் அவர் தான் சப்ளை, பிளாக்ல விற்கிறது அவர் தான். அரசு உடைய ஹாலோகிராம், மூடி, லேபிள். நீங்கள் 50,000 கோடி லீகலாக வருது, 20,000 கோடி சாராய ஃபேக்டரி நேராக டாஸ்மார்க்கு போயிருது. அந்த பணம் எங்கே போயிருது? கட்சி அரசியலுக்கு போயிருது. நீங்க சொல்றது இந்த லேபிள் ஒட்டாதெல்லாம் எல்லாம் இல்லை, ஒட்டிட்டா எல்லாமே ஒட்டிட்டா இருக்கும் சார். அதாவது டெல்லின்னு ஒருத்தன் 50,000 கோடிக்கு பத்திரமே அடிச்சுட்டான். அவன் என்ன பண்ணீங்க? அவன் என்ன 50,000 கோடிக்கு அடிச்சு பத்திரம் அடிச்சு நம்மால் போல பத்திரமா வச்சிருக்கான். உங்க இடத்த நான் வாங்குறது, என் இடத்த இவங்கிறது, அவர் இடத்த இவர் விற்கிறது, எல்லாம் யாருடைய பத்திரம்? டெல்லி பத்திரம். டெல்லி பத்திரம் அல்ல. முகமது டெல்லின்னு ஒரு கள்ள பத்திரம் அடிக்கிறவன். அப்போ அவன் அவன் எவ்வளவு கடிச்சான்? 50 லட்சம் கோடிக்கு. அவன் இந்தியா பூரா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கும் மேற்பட்ட ஐஜிக்கள், டிஐஜிக்கள், எஸ்பிக்கள், ஏடிஜிபிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இது போலி பத்திர ஊழல்ல. எப்படி சாத்தியம்? அரசு ஒரிஜினல் பத்திரத்தை கண்டுபிடிக்க முடியல. ஒரிஜினல் பத்திரத்தை கண்டுபிடிக்க முடியல. எது ஒரிஜினல், டூப்ளிகேட்? ஒரிஜினல் நல்லா இருக்கு சார், எது போலி? அப்போ அரசு என்ன பண்ணிடுச்சு? அதை ஒன்றும் பண்ண வேண்டாம், விட்டுருங்கன்றுச்சு. இப்போ நம்ம வீட்டில் பூட்டி பத்திரமா வச்சிருக்காங்கல்ல, அது பூரா யார் பத்திரம்? அரசு பத்திரம் இல்லை. யார் பத்திரம்? இந்த களவாணி பையன் டெல்லி அடிச்சானல்ல, அவன் இப்போ ஜெயிலுக்கு செத்தா போயிட்டான், அவன் அடிச்சு பத்திரம். இப்போ அதே தான் மேகநாதன் அரசுக்கு அடிச்சு கொடுக்குறாரு, பிளாக்ல விற்கிறவனுக்கு அடிச்சு. பிளாக்ல யாரு? அந்த சாராய ஃபேக்டரியை டிஎம் ஜெயமுருகன் வந்து எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், நம்ம ஜெகத்ரட்சன் அக்கார்டு டிஸ்டிலரிஸ், டிஆர் பாலு கிங் டிஸ்டிலரிஸ், கால்ஸ் டிஸ்டிலரிஸ், இந்த திமுகவுக்கு ஆதரவான சாராய ஃபேக்டரியிலிருந்து அரசு கணக்கு போகாம சாராய ஃபேக்டரி எங்க டாஸ்மார்க்கு போய் அது அப்படியே தேர்தல் நிதியாக வந்துருக்கு. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு விஷன் 200 என்ன தெரியுமா? ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு இருக்கு. 234 தொகுதி 200 தொகுதி இவங்க லொகேட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் 200 சொல்லிட்டு அந்த 200க்கு ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. 2,000? ஆமா. நீங்க சொல்றது என்ன இடைத்தேர்தல் மாதிரி இருக்கு? ஆமா, இடைத்தேர்தல். பொது தேர்தலே இடைத்தேர்தல் தான். செந்தில் பாலாஜி நேரிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இடைத்தேர்தலே பொது தேர்தல் தான். 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபானா 40 கோடி ரூபாய் வேணும். ஒரு மாசம் கட்சிக்காரங்க. நீங்க சொல்றது வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு எம்பி தொகுதிக்கு செலவு பண்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே சார். எம்பி தொகுதிக்கு 6 சட்டமன்றம், அது 15 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க, 100 கோடி ரூபாய் செலவு. இப்போ விஷன் 200ங்கிறது காந்தி உடைய தயவுலத் ஜெயிச்சலான்னு நினைக்கிறாங்க. காந்தி உடைய தயவுலத் ஜெயிச்சலான்னு இருக்காங்க. இதுதான் வேற எதுவுமே இல்லை. பணம் வச்சிருக்கிற தைரியம் தான். பல ரத்தீஸ்கள் உருவாயிட்டான். அப்போ ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபானா 200 தொகுதிக்கு 8,000 கோடி ரூபாய் வேணும். நீங்க சொல்ற பாட்டா காந்தி நோட்டு வாங்கு ஓட்டு. இதுதான் தைரியமா இருக்கு. இப்ப இதுல ரத்தீஷ் எல்லாம் பூந்து விளையாண்டார். விஷாகன் இப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்படியே சொல்லிட்டார். யாருக்கிட்ட? ஐடி வருமான வரித்துறையில சொல்லிட்டார். சொன்ன பிறகு இல்ல ஈடி தானே வந்து சோதனை, இல்ல ஈடி தான், ஐடி ரெண்டும் இதை உண்மையை சொன்ன பிறகு அவன் ஒன்றும் இல்லை, நீயே இப்போ 1,500 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க. யாரு? விசாகனை. ஓன் சொத்தை காப்பாற்றிக்க, திமுக சொத்தை எங்கிட்ட கொடுத்துரு. என்னென்ன ஆதாரங்கள், என்னென்ன கோப்பு, டாக்குமெண்ட் எல்லாம் எங்களுக்கு சொல்லிடு. நீ தப்பிச்சுக்குவ. இல்லைன்னா நீ 10 வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வரும்போது உன் சொத்து ஒன்றும் இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விசாகன் வந்து அப்ரூவர் ஆகிட்டாரா? அப்ரூவர் ஆக்கப்பட்டார். இதுதான் உண்மை. ஏன்னா ஐஏஎஸ் பூரா யார் கண்ட்ரோலு? டெல்லி கண்ட்ரோல். அப்போது விசாகன் திமுகவை அத்தனையும் போட்டு கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கார். ஏன்? நான் தப்பிச்சுக்கிட்டேன். திமுக இருந்தா என்ன, போனா என்ன, நான் டெல்லி அதிகாரியே போயிடுவேன். இந்த குரூப் 1 அதிகாரி விசாக பல ஏக்கர் எங்கே திண்டுக்கல்ல மடக்கி வச்சிருக்காரு. திண்டுக்கல் கலெக்டராக இருக்கும்போது ராமசாமி கந்தசாமி சுப்பம் பரமக்குடி ஆளுக்கு பூரா எல்லாம் ஆளுக்கு 50 ஏக்கரா 100 ஏக்கரா இருக்கு. அப்போ இது எல்லாமே இப்படி செய்கிற பொழுது
பல ரத்தீஸ்கள் உருவாகத்தான் செய்வான். இப்ப டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின்? சோ இதன் காரணமாக தான் டெல்லிக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில பலர் ஒரு விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தை கூட போகாத தமிழ்நாடு அரசு இப்போ வந்து முதல்வர் என்ன அவசியமா டெல்லிக்கு ஓடுறாரு அப்படிங்கிறாரு. இந்த கேள்வி எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதாவது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிகாரம் டெல்லியில் இருக்குன்னு கருணாநிதியை கண்டுபிடிச்சிட்டார். அதனால தான் காமராஜரோட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை கருணாநிதி இன்னைக்கு வரைக்கும் 10 சீட் கொடுத்து காப்பாற்றி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். அதனால கை துளிர்த்துட்டு இருக்கா. வேற எதுவுமே இல்லை. 99 சீட் எப்படி கிடைச்சிது? 10 சீட்டு மாதிரி தான் பல சீட்டு கிடைச்சிது. அப்போது இப்போ நேராக போய் பிஜேபி காலில் மன்றாடுவதற்கு போயிருக்கார். ஏன்னா தன்னுடைய மகனை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சலான்னு முடிவு பண்ணிட்டார். வர்ற தேர்தலில் அவர் ஓய்வுக்கு போகிறாரு. ராமதாஸ் மாதிரி சண்டையெல்லாம் முடிக்க தயாராக இல்லை. அவர் எதிர்காலத்தினுடைய மகன் முடிவு பண்ணிட்டார். இப்போ தன்னுடைய மகனை அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி டார்கெட் பண்ணாங்க, அதே போல். ஏன்னா இவர்கள் ஒன்றும் புத்தன், புனிதன், காந்தி, நேரு இல்லை. எல்லாம் டாஸ்மார்க் நம்பி தான் அரசியலே நடக்குது. செந்தில் பாலாஜிக்காக 471 நாள் என்ன காத்திருந்தது? நாற்காலி காத்திருந்தது இல்லையா? ஏன் வேற செந்தில் பாலாஜியை தவிர அந்த சீட்டுக்கு யாரும் லாய்க்கலையா? அவரு தாங்க லாய்க்கு. அதே பவரை திரும்ப என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் கொட்டுது. நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க வைக்க முடியும், சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற வைப்பதற்கு என்ன தேவை? இந்த குடிகார பயலுக்கு தான் தேவை. பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு எடுத்தா இல்லை, ஒரு நாளைக்கு மக்கள் அது மாதிரி குடிகார பயன். ஏங்க அப்போ அது என்னங்க பேர்? நான் என்ன டீப்பாலாம் சொல்லலை. 1 கோடி பேர் வீட்டில் நீங்கள் இந்த சந்ததி மரபணுவே மாறி போச்சு. குடிச்சிட்டு போய் சும்மா படுத்துக்கிறான், பக்கத்தில் இந்திக்காரன் குடியிருக்கிறான். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதான் நான் வெளிப்படையை சொல்ல முடியாது. இப்போ தமிழ் சமூக உளவியல் பிரச்சனை இருக்குங்கிறீங்க. பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போது இதெல்லாம் இந்த அரசுகள், இந்த ஆட்சியாளர்கள் கவனத்திலே எடுக்கல. என்ன காரணம்னா, மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அவனுக்கு ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கணும், ஓட்டு கொடுத்து நோட்டை கொடுத்து சீட்டை பிடிக்கணும். இதை தாண்டி எந்த கொள்கையும் திமுகவுக்கும் இல்லை, அண்ணா திமுகவுக்கும் இல்லை. இப்போ ரத்தீஸ் சிக்கினால் என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ரத்தீஸே வந்து எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வரமாட்டார். லண்டனில் தான் இருப்பார். லண்டன் போயிட்டாரா? லண்டன்லாம் ஏங்க நீங்கள் நானும் எங்கள் 14 ஏறி சாலிகிராம் போகிற மாதிரியாங்க? அவங்களுக்கு என்னங்க, நேராக போட்ட துணியோட ஒரு ஏடிஎம் கார்டு மட்டும் சோப்பில் இருக்கும். நேராக ஏர்போர்ட் போனாலும் அவங்களுக்குலாம் என்ன கார்டு? கிரீன் கார்டு. எடுத்தா பணம். நம்ம போய் எங்கே போய் எடுக்கணும்? புடச்சி தான் எடுக்கணும். நேராக துபாய் போய் இறங்கிட்டார். துபாயில் போய் அவர் கொண்டு போன லேப்டாப்பு, மெமரி கார்டு, ஃபோனு, 3-4 ஃபோனு எல்லாத்தையும் விட்டு உலகத்தில் எவனுமே அதை எதையும் எடுக்க முடியாத அளவுக்கு துபாயிலே அழிச்சிட்டார். ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்கள் இப்போ நான் பயங்கர டெக்னிக்கலாக தான் பண்ணி பணம் இருக்குது சார், எல்லாம் மீட்டர் இருக்குது சார். இப்போ இந்த ஃபோனை வந்து நான் ஒரு 2 வருஷம் என்னுடைய கால் டேட்டாஸை போகாமல் ஏர்டெல் கம்பெனிக்காரன் நினச்சா எடுத்துடலாம். எடுத்து உளவுத்துறை கொடுத்துடலாம். நான் யார்கிட்ட பேசினேன், எங்கே என்னென்ன பண்ணேன், யார் யார் நமக்கு தகவல் கொடுக்குறாங்க, யார் யார் சோர்ஸு, எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆனால் இப்போ அப்படி எடுக்கவே முடியாத அளவுக்கு நேராக துபாய் போய் என்ன பண்ணிட்டாரு? லேப்டாப்புக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பார், செல்ஃபோனு 3-4 செல்ஃபோனு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் அழிச்சிட்டார். இனி ஐபி, ரா, எஃப்இஐ எங்கே, அமெரிக்கன் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அவனே வந்தால் எடுக்க முடியாது. பில்கேட்ஸே வந்தால் எடுக்க முடியாது. கூகுள் முதலாளியே வந்தாலும் எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டாராம். எவ்வளோ விவரமான சின்ன பசங்க கூட ரொம்ப விவரமாக இருக்கீங்க நீங்கள்லாம். 300 கோடி என்னையும் அதுலயே சேர்க்குறீங்க இல்லைங்க. 30 வயசு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப விவரமாக இருக்காங்கண்ணே. 300 கோடி சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமா? அப்போ மம்முட்டி எடுத்து விட்டுனா கூட சம்பாதிக்க முடியாது. மேலே அப்படி ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்காராம், ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில். செடி கொடி எங்க மாடியில் ஒரே காடு மாதிரி இருக்கான். எங்க மாடி மேலே செடி கொடிக்கு நடுவில் நடந்து போனா ஸ்விம்மிங் பூல் வருதான். ட்ரேனை விட்டு படக்க வச்சு படம் எடுத்திருக்காரு ஒருத்தர். என்ன வருது? சரி லைஃப் தான் போல இல்லைங்க. நீங்க மொட்டை மாடிக்கு போயிட்டா லிஃப்ட்ல ஒரே கார்டன், எங்க அமேசான் கார்டன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கான். அமேசான் கார்டுக்கு நடுவில் நடந்து போனா என்ன வருதான்? ஒரு குட்டை வருதான். என்ன குட்டை? அதான் ஸ்விம்மிங் பூல். எவ்வளோ இயற்கையா 30 வயசு முடியல. அப்போ
இந்த வாழ்க்கையை திமுக இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குதுன்னு சொன்னால் இந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காத இளைஞர்கள் தான் இது போல பலாயிரம் கோடியை இல்ல அமைச்சர்கள் வீட்டுல எல்லாம் வந்து இடி ரைடு ஐடில நடந்தப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வந்து போகல. இப்ப இது வந்து அரசு முறை பயணமா தான் தமிழக அரசின் சார்பில் சொல்லப்பட்டாலும் கூட சொல்லப்பட்டாலும் சார் இது அதாவது மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமனும் கோபாலபுரத்து மாமி துர்காவும் ரொம்ப நெருங்கிய நண்பிகள். ஓ சரியா, இவங்க ஆச்சரியமா இருக்கு. பல செய்திகள் ஆச்சரியமா தான் இருக்கு. மக்களும் தினத்தந்தி பார்த்து குஷ்புக்கு குழந்தை பிறந்ததா, ஸ்ரேயாக்கு வயிற்றுல எத்தனை மாசம், கெனிஷா இப்போ யாராவது ஆள், ஆர்த்தி ரவி 4ஆ 5ஆ, இதைத்தானே விசாரிச்சுட்டு இருக்கிறான். எடுத்தோடனே அதை தாங்க விசாரிக்கிறான். விஷாலுக்கு அந்த காதலி அந்த அம்மா பாதி இது உடம்ப காமிச்சிட்டு இருக்கு. அந்த அம்மா இப்படியா ட்ரெஸ் போடுவாங்க? அந்த அம்மா வந்து முதல் கல்யாணமா இல்ல விஷாலுக்கு இது ரெண்டாவது? சாய்தன் ஷிகாவுக்கு முதல் மேரேஜ் தான், இவருக்கு முதல் மேரேஜ் இல்ல இல்ல, அது ஆராய்ச்சி பண்றான் ரசிகன். ஆராய்ச்சி பண்ணி இவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்க, அந்த அம்மா எங்க இருந்தது, இப்படி இதுதான் இப்போ நாட்டில் அதிகமாக விசாரணை இருக்கே தவிர, ஏண்டா உன்னுடைய வாழ்க்கையை தேடக்கூடிய விசாரணை எதுவுமே இல்லை. இப்போ வரலட்சுமி கணவரும் இப்போ எங்கே இருக்காங்க? அது ஆராய்ச்சி, அடுத்த ஆராய்ச்சி, இப்படி பல ஆராய்ச்சிகள் ஓடிட்டு இருக்கு. சினிமா நடிகைகளை பற்றி தான் ஆராய்ச்சி. அடுத்து கீர்த்தி சுரேஷ் படத்தில் நடிக்குதா, இல்லை கல்யாணமாக வீட்டில் செட்டில் ஆயிடுச்சா, விஜயோட தொடர்பு இருக்கா இல்லையா, இப்படி ஆராய்ச்சி போயிட்டு இருக்கான் இந்த இளைஞர்கள். ஆனால் ரத்தீஷை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் முடிகிற வரை இந்தியாவுக்கு வரவே மாட்டார். 2026 வரைக்கும் ஆளுக்கு வர மாட்டார். அங்கே 300 கோடி ரூபாய்க்கு இதே மாதிரி அமோசான் காடு மொட்டை மாடியில், அதுக்கு நடுவில் ஒரு குட்டை, அதில் ஸ்விம்மிங் பூல், அங்கே குளிச்சுட்டு இருப்பார். எங்கே? இந்த ஏழை மக்கள் கட்டுகிற வரி பணம். காலையில் எந்திரிச்சோடனே 1 கோடி பேர் நேரம் எங்கே போகிறான்? தூங்கி எந்திரிச்சோடனே டாஸ்மார்க் கடைக்கு போகிறான். இது பலாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம். இது போன்ற எத்தனை பேத்துக்கு லிவர் கல்லீரெல்லாம் போச்சு. 50 வயசு தமிழன் சராசரி வாழ்க்கைக்கு வந்துட்டான்னு ஒரு புள்ளி வர சொல்லுது. 50 வயசு அதிகம். 50 வயசுக்கு மேலே வாழவே முடியாது. 13% குழந்தை பிறப்பு தடுக்கப்பட்டிருக்கு. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் பல லட்சக்கணக்கான செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் புதுசாக உருவாயிருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.